ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன சிக்கந்தர் கா முக்காதர் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப ஒருத்தர் வந்து அவசரமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கப்படுது. ஸோ எதுக்கு கால் பண்ணுறாருன்னா, அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைமண்ட் எக்ஸிபிஷன் நடக்குது இல்லையா, அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி கனெக்டும் பண்ணுறாங்க. ஸோ இவர் கால் பண்ணவர் வந்து அந்த போலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு ராபரி நடக்க போகுது. அண்ட் அங்கே ஆல்ரெடி வந்து கன்ஸை வச்சுக்கிட்டு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ அந்த ராபரியை வந்து தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் டிப்பு கொடுக்குறாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து உடனே அந்த களத்தில் இறங்குறாங்க. அண்ட் அதே மாதிரி அங்கே இருக்கிற ராபர்ஸ் எல்லாத்தையும் வந்து திருடர்கள் எல்லாத்தையும் வந்து எப்படியோ வந்து கண்டுபிடிச்சி அந்த ஒரு ஷூட் அவுட்டும் ஒன்று நடக்குது. அண்ட் அது எதிர்பாராதமாக அவங்கெல்லாம் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஆரம்பத்தில் காமிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி சரி ஓகே இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் வந்து அங்கே இருக்கிற போலீஸ் வந்து எதிர்பாராதமாக அங்கேருந்து ஒரு 5 டைமண்ட்ஸ் வந்து திருடு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாங்க. சரி ஓகே, இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தான் வரணும், நாங்கள் இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து கிளம்பிடுறாரு. அண்ட் அவர் கிளம்புறதுக்கு அப்புறம் வந்து ஜஸ்விந்தர் சிங்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் வந்து வராரு. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அவரோட இன்ஸ்டிங்க்டை வச்சு இந்த டைமண்ட்ஸை திருடினது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா. அண்ட் அவர் வந்து ஒரு 3 பேரை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். சிக்கந்தர் அண்ட் அதே மாதிரி நம்ம தம்மனா அண்ட் இன்னொருத்தர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் வந்து அந்த 5 டைமண்ட்ஸ் வந்து திருடி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இன்ஸ்டிங்க்டில் வந்து வருது. ஸோ இந்த இன்ஸ்டிங்க்ட் படி இவர் போனாரா இல்லையா, அண்ட் கடைசியில் அந்த 5 டைமண்ட் வந்து யார் தான் திருடினாங்க, எப்படி திருடினாங்க, எதுக்காக திருடினாங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்விந்தர் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவருக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லராக வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அண்ட் அதே மாதிரி இதெல்லாம் வந்து யார் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஜஸ்விந்தர் அப்படிங்கிற ஒரு மெயினான கேரக்டரை வச்சு தான் நம்மளுக்கு அந்த கதையை வந்து நகரும். பட் இருந்தாலும் இதை வந்து யார் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு க்யூரியாசிட்டியை வந்து பில்ட் பண்ண விதமாகட்டும். அதே மாதிரி இதை இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணார் அப்படின்னு ரிவீல் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல நீட்டாகவே வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தில் 2 மெயின் கேரக்டர்ஸ், ஒன்று வந்து ஜஸ்விந்தர் சிங், இன்னொன்று வந்து சிக்கந்தர். ஸோ இவங்க 2 மெயின் கேரக்டர்ஸ் வச்சு தான் இந்த கதையை வந்து எவால்வ் ஆகும். அண்ட் அதே மாதிரி தமனாவும் அந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக வந்து நீட்டாகவே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. காமினி சிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அவங்க வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரை அவங்க நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து அந்த ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக வந்து கடைசி எண்டில் வந்து இது எண்டு, இது கிடையாது, இன்னொரு எண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அந்த ட்விஸ்டெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லியாகணும். ஸோ அது என்னங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாத்தையும் வந்து வச்சது கொஞ்சம் வந்து ஆடாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும், இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்க்குறப்போ கொஞ்சம் வந்து மண்டை சொரிகிற மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது வந்து எப்படி வேணால் நடந்திருக்கலாம், பட் இப்படி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடு போட்ட மாதிரி வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இவங்க வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த லிபர்ட்டி வந்து எடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு நீட்டான ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி படம் பார்க்கணும் அண்ட் அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மூவி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிங்கன்னா தமிழ் டப்பிங்கோடு இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ போர் அடிச்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கும் இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு மைனஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த படம் பார்க்குறப்போ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு என்கேஜிங்கான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.